கலையரசிக்கு சேலை எடுத்து கொடுக்கணுமே. இப்போ காசுக்கு என்ன பண்றது? வேட்டையா, ஏ வேட்டையா, இந்த கலையரசி பிள்ளைக்கு சேலை எடுக்கணும்னு சொன்னியே, கிளம்பலாமா? ஏய், என்னத்தை போய் எட்டி பார்க்குறேன்? ஏனே கத்துற? மீனாட்சி வீட்டுக்குள்ள தானே இருக்கா. நீ அவளுக்கு போட்டு கொடுத்துருவ போல. சாரி வேட்டையா, வயக்காட்டுல பேசுறதா நினைச்சு சத்தமா பேசிட்டேன். நல்லா பேசுன. சரி பரப்பலாமா? அட இருனே, நானே காசுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கேன். என்னையா அன்னைக்கு கூட பணம் வச்சிருந்தியே? அன்னைக்கு தானே வச்சிருந்தேன், ஆனா இன்னைக்கு இல்லையே. ஏன், என்ன செலவு பண்ண? செலவெல்லாம் பண்ணல, மீனாட்சிட்ட கொடுத்துட்டேன். எதுக்கு? அது வந்துண்ணே, என்னையா? அவ பாட்டுக்கு செவனே தானே இருந்தா. நான் தான் போய் மினிச்சு மாமா இப்பெல்லாம் ரொம்ப செலவு பண்றேன். அதனால இனிமே என்கிட்ட இருக்கிற காசெல்லாம் உன்கிட்டயே கொடுத்து வச்சிடுறேன். நீ என்ன செலவு ஏது செலவுன்னு விசாரிச்சுட்டு பட்ஜெட் போட்டு மாமா கிட்ட பணம் கொடு. இனிமே எனக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டர் நீ தான் சொல்லி எல்லா பணத்தையும் அவகிட்ட கொடுத்துட்டேன். இப்ப அவ கணக்கு கேட்காம எனக்கு பணம் தரதே இல்லை. மதிய சோத்துக்கு ஊறுகாய் பொட்டில் வாங்கினா கூட பில்லு கேட்குறா, இல்லைன்னா வவுச்சர் கேட்குறா. சரி இப்ப என்னதான் பண்ண போற? அத சொல்லு. தெரியலையே, கையில் ஒரு 600 ரூபாய் இருக்கு. பேசாம அதுல ஒரு நல்ல சிலையை வாங்கி கொடுத்துடலாமா? 600 ரூபாய்க்கு? அதுவும் நல்ல சேலையா? ஆமா, பயங்கரமா. ரைட்டு தம்பி, ஜாக்கெட் பிட்டு கூட 600 ரூபாய்க்கு கிடைக்காது தெரியுமா? யோ, நீ பட்டு சேலை எடுத்து கொடுக்க போறியோ டிசைன் சேலை எடுத்து கொடுக்க போறியோன்னு அந்த பிள்ளை எம்பிட்டு கனவுல இருக்கும் தெரியுமா? நீ பாட்டுக்கு சாதாரணமா 600 ரூபாய்க்கு சேலையை வாங்கி கொடுக்கறேன்னு சொல்ற. கலையரசிக்கு 5000 ரூபாய் இல்ல ஒரு 6000 ரூபாய்க்காவது சேலை வாங்கலன்னு வைக்கி. நல்லா இருக்காது வேட்டையா, நான் அப்படித்தான் சொல்லுவேன். எல்லாம் சரிதானே, ஆனா அதுக்கு காசு வேணுமே. மீனாட்சி கிட்ட ஏதாச்சும் பொய் சொல்லி கேள. பொய்யா? சரி, என்னன்னு போய் சொல்றது? அத நீதான் ஏன் சொல்லணும்? ஒரு ஐடியா. என்ன வேட்டையா? காது கொடு. காது கொடு. சூப்பர் வேட்டையா, சூப்பர் ஐடியா. ஆமா, எப்படி எப்படிலாம் யோசிக்கிற? யோசிக்கிறாங்க எல்லாம் நம்ம தலைவர் மன்னன் படத்துல பண்ணதுதான். அந்த ஐடியாவை அப்படியே சுட்டுட்டேன். அப்போ ஒப்பாரி ஆரம்பிக்கலாமா? 1 2 3. என்ன சத்தம்? மாமா மாமா, என்ன? மீனாட்சி வா மீனாட்சி. ஊருக்கு வரும்போதெல்லாம் சீனி பணியாரம் சுட்டு கொடுப்பியே, இப்ப எனக்கு யாரு சுட்டு கொடுப்பா கிளவி? செஞ்சுரி படாம 99 போயிட்டியே. என்னாச்சு? ஏன் 2 பேரும் அழறீங்க? மாமா, ஏன் இப்படி வாசல் உட்காந்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்கீங்க? ஒரு பேட் நியூஸ் மீனாட்சி. என்ன பேட் நியூஸ்? நம்ம டக்ளஸ் அண்ணனோட ஒண்ணு விட்டு அப்பதான் மறுகையா மீனாட்சி, மறுகையா. எப்படி இறந்தாங்க? 99 வயசு. இன்னும் நாளே நல்ல செஞ்சுரி போட்டுன்னு நினைச்சேன். அநியாயமா ரன் அவுட் ஆகி போச்சு மீனாட்சி.